அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். போட்டிப் பரீட்சைகளில் உளச்சார்பு மற்றும் நுண்ணறிவு வினாத்தாட்களில் வினவப்படும் வரைவுகள், அட்டவணைகள் தொடர்பான வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்கும் முறைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்வையிடலாம். அதிலும் குறிப்பாக பை சார்ட், அதாவது வட்ட வரைவு தொடர்பான வினாக்களையே இந்த வீடியோவில் நாங்கள் பார்வையிட இருக்கின்றோம். அதற்கிடையில் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏனையோரும் பார்வையிடும் வகையில் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். 1 தொடக்கம் 5 வரையான வினாக்கள் கல்வி வலயம் ஒன்றிலுள்ள ஆசிரியர்கள் மற்றும் அவர்கள் கொண்டுள்ள கல்வித்தகமை போன்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டுள்ள வரைவை அடிப்படையாக கொண்டதாகும். அவற்றிற்கு பொருத்தமான விடையை வினாவின் எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இங்கே தரப்பட்டிருக்கிற இந்த வட்ட வரைவை வைத்து கொண்டுதான் நாங்கள் கேட்கப்படுற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ இங்கே முதலாவது இந்த வட்ட வரைவை நாங்கள் பார்த்து சில தகவல்களை எடுத்துக்கொள்ளும். பாருங்க, இந்த வட்ட வரைவில் என்னென்ன தகவல் தரப்பட்டிருக்குன்னு பாருங்க. பட்டதாரிகள், காப்போத்த சாதாரண தரம், காப்போத்த உயர்தரம், பயிற்றப்பட்ட பட்டதாரிகள், இங்கே பயிற்றப்பட்டோர். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பெர்சன்டேஜ் அடிப்படையெல்லாம் தரப்பட்டிருக்குது. பட்டதாரிகள் 33%, இங்கே ஓஎல் குவாலிஃபிகேஷனோடு இருக்கிறார்கள் 10%, ஏஎல் 14%, பயிற்றப்பட்ட பட்டதாரிகள் 24%. ஆனால் இங்கே பயிற்றப்பட்டோர் எவ்வளோன்னு சொல்லி தரல. இந்த பயிற்றப்பட்டோர் எவ்வளோன்னு சொல்லி நமக்கு காணேலுமாக இருக்கும். என்னென்னு சொன்னால், சதவீதம்ங்கிறது நம்ம எப்போவுமே 100 வீதத்துக்கு பார்ப்போம். அப்போ 100 வீதத்தில் இது இருக்கிற சதவீதம் அவ்வளோயும் கூட்டினீங்கன்னு சொன்ன உடனே 89% சொல்லி வரும். அப்போ 100 வீதத்தில் 89% வந்தால் மீதி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்ன உடனே 19%. அப்போ பயிற்றப்பட்டோர் 19% இருப்பாங்க. இதை நாங்கள் முதல்ல கண்டுகொள்ளணும். அப்போ இந்த வட்ட வரைவில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சதவீத அடிப்படையில் தான் உங்களுக்கு எண்ணிக்கை தரப்பட்டிருந்துச்சு. சதவீதம் எப்போவுமே 100%க்கு தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ இங்கே 100க்கு அதை சமப்படுத்தி இங்கே தரப்படாத ஒன்றோட சதவீதத்தை கண்டுகொண்டோம். இதை முதலாவது செஞ்சுட்டு இப்போ நாங்கள் வினாக்களுக்கு போவோம். வலயத்தில் காப்போத்த சாதாரண தர தகைமையுடைய ஆசிரியர்கள் 180 பேர் இருப்பின் பயிற்றப்பட்ட ஆசிரியர்களின் எண்ணிக்கை யாது? அப்போ இங்கே தரப்பட்டது சாதாரண தரம். சாதாரண தரம் ஏற்கனவே இங்கே வரைவில் பாருங்க 10% தரப்பட்டிருக்குது. அப்போ 10%ங்கிறது 180 பேரை குறிக்கும்னு சொல்லி தாராங்க. கேள்வியிலே பாருங்க, காப்போத்த சாதாரண தகமையுடைய ஆசிரியர்கள் 180 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த 10%ங்கிறது 180 பேருக்கு சமனானது. அப்போ அதை வச்சு கொண்டு நாங்கள் 1% எவ்வளோன்னு சொல்லி காணுவோம். இங்கே பாருங்க, 1% குறிப்பது இப்போ 10% ஓயலாக்கள் இருக்கிறாங்க. அதே ஓயலாக்கள் 180 பேரும் இருக்கிறாங்க. சதவீதமும் தரப்பட்டிருக்குது, எண்ணிக்கையும் தரப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கே 180 10%ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 1%க்கு எவ்வளோன்னு சொல்லி கிடைக்கும். 10%க்கு தானே 180. ஆகவே 1%க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்க 180 10%ஆல் பிரிப்போம். அப்போ 180 10ஆல் பிரித்தா 18. அப்போ 1% குறிப்பது 18 பேரை குறிக்குது. அப்போ இதை வைத்துக்கொண்டு எங்களோட கேள்விக்கு போவோம். பயிற்றப்பட்ட ஆசிரியர்களின் எண்ணிக்கை யாது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ பயிற்றப்பட்டோர் எத்தனை சதவீதம்னு சொல்லி இங்கே பாருங்கள், 19%. பைச்சாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 19%. அப்போ இந்த 19%க்கும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே நாங்கள் கண்டுட்டோம் பாருங்கள். 1%ங்கிறது 18 பேரை குறிக்கும். அப்போ 19% எவ்வளோன்னு சொல்லி பார்க்க 18ஐயும் 19ஆல் பெருக்கணும்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இதை இலகுவாக நீங்கள் 1%க்கு தனியாக கண்டு கொண்டு இருக்காமல் கேள்விகள் செய்கிற டைமில் 180 10ஆல் பிரிக்கிறீங்க, பிரிச்சுட்டு உடனே 19ஆல் பெருக்கிடுறீங்க. 10ஆல் பிரித்தா 1%க்கு எவ்வளோன்னு சொல்லி வரும், அங்கால 19ஆல் பெருக்கினீங்கன்னா திருப்பி 19க்கு எத்தனைன்னு சொல்லி வரும். அப்போ இலகுவாக நீங்கள் 18 19ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் 342ன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த முதலாவது கேள்விக்கான ஆன்சர் 342. இரண்டாவது கேள்வி, வலயத்தில் உள்ள மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை யாது? எங்களுக்கு தெரியும் மொத்த ஆசிரியர்கள்னு சொல்லக்குள்ள இங்கே சதவீதம் தான் அடிப்படையாக கொண்டிருக்குது. ஆகவே மொத்த ஆசிரியர்கள் சொல்லும் போது 100% தான் மொத்த ஆசிரியர்களாக இருப்பாங்க. சதவீதத்தில் முழுமை 100%. அப்போ 100ங்கிறது தான் மொத்த ஆசிரியர்களை குறிக்கிறதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 1% குறிப்பது 18 பேரை. அப்போ 100% குறிப்பது எத்தனைன்னு சொல்லி பார்க்க 18 100ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் 1800 பேர்னு சொல்லி உங்களுக்கு டிரெக்டாக ஆன்சர் வந்துடும். அப்போ வலயத்தில் உள்ள மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை 1800 பேர். மூன்றாவது கேள்வியை பாருங்க, இரு தகைமை பிரிவில் உள்ள ஆசிரியர்களின் மொத்த எண்ணிக்கை இன்னமொரு பிரிவு ஆசிரியர்களின் எண்ணிக்கைக்கு சமமாக உள்ளது. அப்பெரும் பிரிவினர் எத்தகைமையை கொண்டவர்கள்? அப்போ நாங்கள் 2 பிரிவை கூட்டினா இன்னொரு பிரிவினர் எண்ணிக்கைக்கு சமனாக வரணும். அப்போ நாங்கள் இங்கே அதே மாதிரி கூட்டினா 2 எண்ணிக்கைகள் வருது பாருங்க. இங்கே 10%ஐயும் 14%ஐயும் கூட்டினா 24% சொல்லி இங்கே இருக்கிற 24க்கு சமனாக வருது. அதே வேளை இங்கே இருக்கிற 14%ஐயும் 19%ஐயும் கூட்டினா 33% சொல்லி வருது.
அப்போ எங்களுக்கு இங்கே 2 ஆன்சர் வருது. இங்கே கேட்ட கேள்விப்படி எங்களுக்கு இரு தகைமை பிரிவுகளில் உள்ள ஆசிரியர்கள் மொத்த எண்ணிக்கை இன்னும் ஒன்றுக்கு சமனாக வரணும்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இது ரெண்டையும் கூட்ட டைமில் 24 வருது, இது ரெண்டையும் கூட்ட டைமில் 33 வருது. அப்போ 2 ஆன்சர் எங்களுக்கு வருது. இதில் எதை நாங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் கேள்வியை திரும்ப இருக்க நல்லா பாருங்கள். இரு தகைமை பிரிவில் உள்ள ஆசிரியர்களின் மொத்த எண்ணிக்கை இன்னமொரு பிரிவு ஆசிரியர்களின் எண்ணிக்கைக்கு சமமாக உள்ளது என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பெரும் பிரிவினர் எத்தகைமையை கொண்டவர்கள். அப்போ பெரும் பிரிவினருங்கிறது 2 ஆன்சர் வந்தாலும் அதில் பெருசை கேட்குறாங்க. பெரும் பிரிவினர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே 24ங்கிறது சிறு பிரிவினர், அப்போ 33ங்கிறது தான் பெரும் பிரிவினராக இருக்கும். அப்போ நாங்கள் இங்கே எடுக்க வேண்டியது 33 தான் நாங்கள் எடுக்கணும். ஏன்னா பெரும் பிரிவினரை தான் கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த பெரும் பிரிவினர் 33% யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்க சாட்டில் பட்டதாரிகள். அப்போ பட்டதாரிகள்ங்கிறார்கள் தான் அந்த பெரும் பிரிவினர். அப்போ நாங்கள் இங்கே கொடுக்க வேண்டிய ஆன்சர் பட்டதாரிகள். 4வது கேள்வியை பாருங்க. பட்டதாரி ஆசிரியர்களில் 50% மாணவர்கள் இவ்வருடம் ஓய்வு பெறவுள்ளனர் எனின் ஓய்வு பெறவுள்ள பட்டதாரி ஆசிரியர்களின் எண்ணிக்கை யாது? அப்போ முதல்ல எங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களின் மொத்த எண்ணிக்கை தெரியணும். தெரிஞ்சால் நாங்கள் அதில் 50%, அதாவது அரைவாசி பேர் எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்ளலும். அப்போ எங்களுக்கு தெரியும் 1% குறிப்பது 18 பேர். நாங்கள் ஏற்கனவே முதலாவது கேள்வியிலே இதை கண்டுட்டோம். இங்கே பட்டதாரிகள் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33%. அப்போ 1% 18ன்னு சொன்னால் 33% எவ்வளோன்னு சொல்லி பார்க்க 18 33ஆல் பெருக்கலாம். பெருக்கினா 594 பேர். அப்போ பட்டதாரிகள் இங்கே மொத்தம் 594 பேர் இருக்கிறாங்க. இதில் 50% மாணவர்கள் ஓய்வு பெறுறாங்கன்னு சொன்னால் ஓய்வு பெறுறாக்கள் எத்தனை பேர்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ 50% சொன்னால் ஓய்வு பெறுவரை பார்ப்போம். 50%ங்கிறது 100க்கு 50, ஆகவே 594க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது அரைவாசி 297 பேர். நீங்கள் இந்த கேள்விக்கு இலகுவாகவே அரைவாசின்னு சொல்லக்குள்ள 594 2ஆக பிரித்து கண்டுகொள்ளலும். ஆனால் இந்த செய்முறையை நான் ஏன் காட்டுறேன்னு சொன்னால் 50% தராமல் வேறொரு சதவீதம் தந்தால், உதாரணமாக 23%, 35% சொல்லி தர டைமில் உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் போயிடலாம். அதனால் நாங்கள் அப்படி சதவீதம் தந்தால் நாங்கள் 100க்கு எத்தனைன்னு சொல்லி போடுறோம். 100க்கு 50%, 100க்கு 23%, 100க்கு 35% சொல்லி சதவீதத்தை இங்கே போடுவோம். போட்டுட்டு மொத்த எண்ணிக்கையால் பெருக்கணும்னு சொன்னால் அந்த சதவீதத்துக்கான எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் 297. 5வது கேள்வியை பாருங்க. இவ்வளையத்தில் மொத்தமாக 30,600 மாணவர்கள் காணப்படின் வளையத்தில் ஆசிரியர் மாணவர் விகிதம் யாது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ விகிதம் காண்றதாக இருந்தால் மாணவர்கள மொத்த எண்ணிக்கை தெரிந்த மாதிரி ஆசிரியர்கள மொத்த எண்ணிக்கையும் எங்களுக்கு தெரியணும். ஆசிரியர்கள மொத்த எண்ணிக்கையை நாங்கள் ஏற்கனவே கண்டிருக்கிறோம். வளையத்தின் மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை 1800. ஏற்கனவே கேட்ட வினாக்களில் நாங்கள் அதை கண்டுட்டோம். இப்போ இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை 30,600. ஆகவே இரண்டுக்கும் இடையிலான விகிதத்தை நாங்கள் கண்டோம்னு சொன்னால் ஆசிரியர் மாணவர் விகிதம். இங்கே எந்த முறையில் எங்கள்கிட்ட விகிதம் கேட்குறாங்களோ அந்த ஆர்டரில் தான் கொடுக்கணும். இப்போ எங்கே கேட்டது கேள்வியில் பாருங்கள், ஆசிரியர் மாணவர் விகிதம் யாது என்று சொல்லி கேட்டதால் முதலாவது நாங்கள் ஆசிரியர்கள் எண்ணிக்கையை போடணும், இரண்டாவது மாணவர்கள் எண்ணிக்கையை போடணும். சில வேளை மாறி கேட்டிருந்தால் மாணவர் ஆசிரியர் விகிதத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தால் முதலாவது மாணவரை கொடுக்கணும், இரண்டாவது ஆசிரியரை கொடுக்கணும். அப்போ எந்த ஓர்டரில் கேட்குறாங்களோ அந்த ஓர்டரில் தான் நாங்கள் விகிதம் எழுதணும். அப்போ இந்த கேள்வியில் எங்கள்கிட்ட கேட்டது ஆசிரியர் மாணவர் விகிதம் யாதுன்னு சொல்லி, அப்போ ஆசிரியரை முன்னுக்கு போடுறீங்க 1800ன்னு சொல்லி, மாணவர்கள் எண்ணிக்கையை பின்னால் போடுறீங்க. அப்போ தான் ஆசிரியரையும் மாணவரையும் விகிதம் கிடைக்கும். அப்போ எங்கள்கிட்ட கேட்குற அதே ஓர்டரில் போடுவோம். அப்போ ஆசிரியரை முதல்ல போட்டுட்டோம், மாணவர்களை இரண்டாவது போட்டுட்டோம். இப்போ ஒரே எண்ணால் இது ரெண்டையும் பிரிக்கிறது, அதாவது சுருக்குறது. நாங்கள் பின்னங்களை சுருக்கிற மாதிரி சுருக்கி கொள்வது. 1800ஆல் இதை சுருக்கினா இங்கே ஒரு முறை, 30,600 1800ஆல் பிரித்தா 17. இது நீங்கள் பின்னங்கள் சுருக்கிற மாதிரி, பின்னங்கள் நாங்கள் மேலுக்கும் கீழுக்கும் ஒரே எண்ணால் சுருக்குவோம் தானே, அதே போல் விகிதங்களை முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரே எண்ணால் சுருக்கி எடுத்தோம்னு சொன்னால் சரி. அப்போ இங்கே ஆசிரியர் மாணவர் விகிதம் 1:17க்கு, அதாவது ஒரு ஆசிரியருக்கு 17 மாணவர்கள் வீதம் இங்கே இருக்கிறார்கள். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் 1:17க்கு. இது போன்ற போட்டி பரீட்சைகளில் வினவப்படும் உளச்சார்பு மற்றும் நுண்ணறிவு வினாக்களுக்கான இலகுவான செய்முறைகள் அடங்கிய எமது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்கு எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.